இதுல வாக்குத்தத்தை வந்துட்டா நம்ம ரொம்ப விசுவாசமா பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் அதை நம்மை நம்ப பண்ணுகிறார். உனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், உனக்கு இதை செய்வேன் என்று நமக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துட்டு இது எனக்குரிய வாக்குத்தத்தம்னு சொன்னா அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அதாவது தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டா நீ சும்மா இருக்கக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் செய்வது. நான் எந்த காரியத்துக்கானாலும் முதல்ல காத்திருந்து ஜெபம் செய்வேன். ஒரு ஊழிய காரியம், தேவை, ஒரு காரியம், அதுக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அதுக்குன்னு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தருவார், அல்லது ஒரு வழிநடத்துதலை தருவார், ஒரு வசனம். சும்மா கண்ணை மூடிட்டு அப்படி திறந்துட்டு பார்க்கறது கிடையாது. இப்படி மாய மந்திரம் எல்லாம் காமிக்க கூடாது பைபிளை வச்சுக்கிட்டு, அப்படி கிடையாது. நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுடைய மனதில் தெளிவா அந்த வசனத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதை நீங்க புரட்டி பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்ப இது கர்த்தர் இந்த காரியத்திற்கு எனக்கு கொடுக்கிற வசனம், வாக்கு தத்தம். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்த உடனே அதை சொல்லி ஜெபிப்பது. தேவரீர் எனக்கு நீர் கொடுத்த அந்த வசனத்தை நினைத்தருளும்.